வணக்கம். நாம இப்ப பார்க்க போற திரைப்படம் வந்து எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த மிகப்பெரிய ஹிட்டான நிறைய தியேட்டர்களில் 25 வாரங்கள் தொடர்ந்து ஓடிய ஒரு சரியான ஹிட் படம் வேட்டைக்காரன். 1964ஆம் ஆண்டு வெளியானது. இப்ப உள்ள எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கு. என்னன்னு சொன்னா, இது பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம். ஆனால் இப்ப யூடியூப்ல வந்து கலர்ல கிடைக்குது. ரொம்ப அருமையா இருக்கு. என்ன ஒரு வருத்தம்னு சொன்னா, பாடல்களே இருக்காது. முழு படமும் நல்லா கலர்ல விறுவிறுப்பா அருமையா இருக்கு பார்க்க. பாடல்கள் மட்டும்தான் மிஸ்ஸிங். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இது போன்ற அருமையான பாடல்கள்லாம் மிஸ்ஸிங். அவ்வளவுதான். படத்தை பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. கலர்ல சூப்பரா இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க போட்டு காமிக்கலாம். சிங்கம் வரும், சிறுத்தை வரும். ஏன்னா வேட்டைக்காரனுக்கு ஏற்ற மாதிரி எம்ஜிஆர் வந்து அதுல உண்மையிலே காட்டுல போய் வேட்டையாடுறதுதான் அவருடைய வேலையே. சிங்கம், சிறுத்தை இதெல்லாம் நடிச்சிருக்கோம். சண்டையெல்லாம் இருக்கும். சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கெல்லாம் சண்டை இருக்கும். அதனால சின்ன பிள்ளைங்க கூட சேர்ந்து நீங்க குடும்பத்தோட பார்க்கலாம் அந்த படத்தை. அட்டகாசமான திரைப்படம். எம்ஜிஆரை பத்தி சொல்லவே வேண்டாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா சும்மா துருன்ட்டு சுறுசுறுப்பா இருப்பாரு. அந்த எம்என் நம்பியார்ட்டையும் அசவன்ட்டையும் பேசிட்டு அப்படி வெளியில போகும்போது அந்த டோரை லாக் பண்ணுவாரு பாருங்க. அதெல்லாம் செம ஸ்டைலா இருக்கும். படம் பூரா சுறுன்னு இருப்பாரு. அவர் மட்டுமா அப்படின்னு சொன்னா, அவருக்கு ஒரு மகன் இருப்பாரு. மகனாக பேபி ஷகிலா நடிச்சிருப்பாங்க. அதாவது பெண் குழந்தைக்கு ஆண் வேஷம் போட்டு நடிக்க வச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் எப்படி ஸ்டைல் பண்ணுதோ அதையெல்லாம் அந்த குழந்தையும் பண்ண வச்சிருப்பாங்க. அதனால அருமையா இருக்கும் படம். எம்ஜிஆர் வந்து துருன்னு இருப்பாரு. அந்த படியில ஏறுறதாகட்டும், இறங்குறதா இருக்கட்டும், அந்த பேசுற ஸ்டைலு அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப உள்ள தலைமுறைக்கும் எம்ஜிஆர் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல செம ஆக்ஷன் திரைப்படம் வேற. வில்லனாக எம்என் நம்பியார் அசவன்லாம் நடிச்சிருப்பாங்க. சொல்லவே வேண்டியதில்லை எம்என் நம்பியார் அவர்கள் நடிப்பை பத்தி. இதுல கிட்டத்தட்ட டபுள் இடம் மாதிரி நம்பியார் கலக்கிருப்பாரு. கால் ஊனமுற்றா நம்பியாரா நடிச்சிருப்பாரு, வில்லன் நம்பியாரா நடிச்சிருப்பாரு, கலக்கிருப்பாரு. அப்புறம் மேலும் இந்த படத்துல வந்து எம்.இ. ராஜம்மா அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எம்ஜிஆருக்கு ஜோடியாக இந்த படத்துல சாவித்திரி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நடிகையர் திலகம் சாவித்திரி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதாவது சாதாரணமா தான் நடிச்சிருப்பாங்க. அவங்கள ஏன் நடிகையர் திலகம்னு சொல்றாங்க அப்படின்னு இந்த படத்தை பாருங்க தெரியும். சாதாரண நடிப்பு தான், கலக்கிருப்பாங்க. அப்படி ஒரு நடிப்பு. சாவித்திரி அவர்களுக்கு அப்பாவாக எம்.ஆர். ராதா அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஒன்னும் பெரிய வில்லத்தனம்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. ஒரு சாதாரண அப்பாவா வந்துட்டு போவார். அப்புறம் பாத்தீங்கன்னா அன்பே வா படத்துல காமெடி பண்ண மாதிரி நாகேஷ் அவர்களும் மனோரமா அவர்களும் சேர்ந்து காமெடி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் வீட்டுல இவங்க வந்து வேலைக்காரர்களாக இருப்பாங்க. நல்லா இருக்கும் காமெடி. கதை அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, கவலை இல்லாத மனிதர், தந்தை கிடையாது, தாய் மட்டும்தான். தனியாக ஒரு காட்டுக்குள்ள மிகப்பெரிய எஸ்டேட்ல வசிச்சுட்டு வர்றாரு. வேட்டையாடுறதான் அவருக்கு பொழுதுபோக்கே. மான், சிறுத்தை, சிங்கம், புலி அப்படின்னு துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டு தள்ளுறதான் அவர் வேலையை. அப்படி போகும்போது ஒரு இடத்துல சாவித்திரி அவர்களை காப்பாத்துறாரு. அப்புறம் 2 பேருக்கும் அதனால லவ் உருவாகுது. இந்த காப்பாத்தும் போதெல்லாம் பாருங்க விசாரிப்பாரு சாவித்திரி அவர்களை. உன் பேர் என்ன பாரு? லதா அப்படிம்பாங்க. லதா அப்படின்னு பேரையே கடிச்சு திம்பாரு. அது வந்து அவருடைய ஸ்டைல் எல்லாருக்குமே தெரியும். ஹீரோயின் வந்து பிடிக்கும் போதே கை 2 அப்படியே கொண்டு போய் அப்புறமேட்டு தான் தோள்பட்டையை பிடிப்பாரு. நிறைய பேர் அதெல்லாம் கிண்டல் பண்ணி எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. படம் பார்க்கும்போது அதெல்லாம் தெரியாது. அது வந்து எம்ஜிஆர் பாணி அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்குவீங்க. எம்ஜிஆர் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை, சாவித்திரி அவர்களும் ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைங்கிறதுனால இவங்க 2 பேருக்கும் ஈஸியா திருமணம் முடிஞ்சிடும். எம்என் நம்பியார் யாரு அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆர் வீட்டுல மேனேஜரா இருப்பாரு. ஆனால் எம்ஜிஆரோட சொத்தை எல்லாம் அபகரிக்கணும் அப்படின்னு பாப்பாரு. அதற்காக திருட்டுத்தனமா அவங்க பத்திரங்கள்லாம் திருடணும்னு பாப்பாரு. ஒரு தடவை திருடிட்டு போகும்போது எதேச்சாக இன்னொரு கொள்ளைக்காரன எஸ்.ஏ. அசோகன்ட்ட அந்த பத்திரங்கள்லாம் இழந்துருவாரு. அதனால திருப்பியும் எப்படியாச்சும் பத்திரத்தை மீட்கணும் அப்படின்னு சுத்தி வருவார். எம்என் நம்பியார் மேல சந்தேகம் வரும் எம்ஜிஆருக்கு. இருந்தாலும் எம்என் நம்பியார் என்ன சொல்லுவாருன்னா, நான் வேற, கொள்ளைக்காரன் வேற, நாங்க 2 பேரும் ரெட்டை பிள்ளைங்க அப்படின்னு நம்புற மாதிரிலாம் கதை சொல்லிடுவாரு. எம்ஜிஆரும் அவங்க அம்மாவும் நம்பிடுவாங்க. எல்லோருமே நம்பிடுவாங்க. இந்த நம்பியார் வேற, அந்த நம்பியார் வேற அப்படின்னு சொல்லி நம்பிடுவாங்க. இதற்கிடையில எம்ஜிஆரை கொலை செய்யறதுக்காக நம்பியார் அவர்கள் வந்து 2 சிறுத்தைகளை ஏவி விடுவார். அதுல ஒரு பெண் சிறுத்தையை எம்ஜிஆர் வந்து கொன்றுவார். அதனால ஆண் சிறுத்தை வந்து எம்ஜிஆர் அவர்களை பழி வாங்குறதுக்காக தேடி அலையும். நீயா படத்துல எப்படி பாம்பு பழி வாங்க அலையும் கமல்ஹாசனை, அது மாதிரி எம்ஜிஆரை கொலை செய்யறதுக்காக அந்த ஆண் சிறுத்தையை அலையும். இந்த நேரத்துலதான் ஒரு கல்யாணமும் பண்ணிக்குவாரு. அந்த சிறுத்தை அடிக்கடி வீட்டுக்கு வந்து போகும். ஒரு கட்டத்துல எம்ஜிஆரின் பையன் மாட்டிக்குவார். அந்த பையனை வந்து ஒரு சிங்கம் காப்பாத்தும். அந்த சிறுத்தையை அடிச்சு கொன்னு அந்த சிங்கம் காப்பாத்தும். ஏன்னா அந்த சிங்கத்துக்கு எம்ஜிஆர் வந்து உதவி செஞ்சிருப்பாரு. அதெல்லாம் அருமையா எடுத்திருப்பாங்க. சிங்கத்துக்கும் சிறுத்தைக்குமான சண்டையெல்லாம் அருமையா எடுத்திருப்பாங்க. எம்ஜிஆர் வந்து தான் பிள்ளையையும் பெரிய வீரனா வளர்க்கணும், மிகப்பெரிய வேட்டைக்காரன் ஆக்கணும் விரும்புவாரு.
அதுக்கு வந்து எம்ஜிஆரின் தாயாரும் சாவித்திரி அவர்களும் ஒத்துக்க மாட்டாங்க. இதனால அவங்க 2 பேருக்கும் மனக்கசப்பு உண்டாகும். இப்படி குடும்ப பிரச்சனையும் இருக்கும். நம்பியாரும் வில்லத்தனத்தை வந்து தெரியாத மாதிரி செஞ்சுட்டு இருப்பாரு. கிளைமேக்ஸ்ல எப்படி அவங்க நம்பியாரை கண்டுபிடிக்கிறாங்க, சாவித்திரி அவர்களும் எம்ஜிஆரும் எப்படி இணைறாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. நல்லா அருமையா இருக்கும். அதுவும் கலர்ல பார்க்க சூப்பரா இருக்கு. எம்ஜிஆர் ரசிகர்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. யூடியூப்ல ஃப்ரீயா கிடைக்குது, நல்ல கலர்ல கிடைக்குது. நன்றி, வணக்கம்.